Hello friends, welcome back to Chitti channel. இன்னைக்கு நம்ம ஒரு DIY hair oil எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நசுக்கி போட்டா போதும். அப்பதான் அந்த சாறு நல்லா இறங்கும். அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. இப்ப பாருங்க கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ண நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நெல்லிக்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ பாருங்க நெல்லிக்காயோட கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்தாழை சேர்த்துக்கலாம். கத்தாழை இல்லை முள் இருக்கும்ல சைடில், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற பகுதியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாறு இறங்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற 3 பொருளுமே முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவும். கத்தாழை பார்த்தீங்கன்னா dandruff சரி செய்யும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு லைட்டாக ட்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிள்ளி போடுங்க. அப்போதான் சாறு நல்லா இறங்கும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க அந்த எண்ணெய் கொதிக்கிறது அடங்கியிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஆஃப் பண்ணுறதுக்கு. எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவும். நெல்லிக்காய், கத்தாழை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ பாருங்க எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால அப்படியே வச்சிருங்க. இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்லா லைட்டாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாம் இறங்கும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிரும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு. அடியில் என்னமோ இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. அந்த செடிமெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு, அது அப்படியே அடியில் தங்கிடுச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டிலில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கோல்டு ப்ராப்ளம் இருக்கவங்க வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க எண்ணெயை. இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.